So today is Feb 7th, 2026, and let's see இன்னைக்கான trade opportunities. Hey guys, welcome to Bank Nifty and Nifty review. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. இன்றைக்கி என்ன இன்றைக்கி மார்க்கெட் எப்படின்னு போச்சு அண்ட் இந்த மெயின் இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். அண்ட் பேங்க் நிஃப்டி குயின் வந்து எந்த ஒரு கோர்சஸ் எதுவுமே ஆஃபர் பண்ணலை. அண்ட் ஆல்சோ this video is only for educational purpose. So let's see today's opportunity. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி லைக் இன்னைக்கு ஆக்சுவலாக இது வந்து கேமரா R3 S3 இதுதான் என்னோட செட்டப். அண்ட் திஸ் இஸ் இது வந்து 220 mA அண்ட் இது வந்து 200 mA. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா வர்றது வந்து விவேப். ஓகே, ஸோ இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டார்ட் ஆஃப் த இன்னைக்கு நேற்று இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு. இங்கே வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. இது ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்குது. திஸ் இஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து ரேங்கிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அண்ட் RSIயில் வந்து 60 வந்து இட் இஸ் டச்சிங். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ரேங்கிங் கொடுக்குது. தென் ஆல்சோ இங்கே இங்கே வந்து பியூட்டிஃபுல்லான இது வந்து CPR. இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஐ டுக் திஸ் P ட்ரேடிங்கை. எஸ், இங்கே வந்து PE ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து இங்கே இது வரைக்கும் நான் ஸ்கேல் பண்ணேன். ஸோ ஐ பி எக்ஸிட்டட் ஓவர் ஹியர். அதுக்கப்புறம் இது பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து ஸ்டார்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இது ஒரு குட் க்ரீன் கேண்டில் தான். ஆனால் அதை விட CPR அண்ட் ஆல்சோ RSIயோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்குது. ஸோ என்டர் வந்து PE சைடில் என்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, இங்கே பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 200 mA 20 mA விவேப் அண்ட் S3 எல்லாமே வந்து ப்ரோக்கன் டவுன் கீழே ப்ரோக் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா கீழே பிரேக் டவுன் ஆனனையும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், கீழே பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ரொம்ப பவர்ஃபுல். என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து S3 20 mA 200 mA வந்து மூணும் வந்து ரொம்ப க்ளோஸாக வருது. அண்ட் விவேப் ஆல்சோ அது ரொம்ப க்ளோஸாக வரும்போது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். அந்த ஒரு ரிஜெக்ஷன் வந்தோடனே 5 மினிட்ல வச்சுருக்கேன், 3 மினிட்ல கூட வச்சுக்கலாம். 3 மினிட்ல வச்சுட்டு அந்த ரிஜெக்ஷன் வந்து அடுத்த செகண்ட். ஸோ இது வந்து எல்டர் இம்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி கொடுக்கும். இந்த ரிஜெக்ஷன் வந்த உடனே நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேட். இங்கே வந்து இந்த இன்டெசிஷன் கேண்டில் வந்திருக்கு. இன்டெசிஷன் கேண்டில் வந்தோடனே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ரிஜெக்ஷன். ஸோ இங்கேயும் வந்து ஐ ட்ரையல்ட் டில் S3. தென் இன்னொரு பியூட்டிஃபுல் ஆல்ரெடி வந்து தென் மார்னிங்கே தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் என்னென்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டை. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு புல் பேக் கொடுத்துச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் S3ஓட ஒரு புல் பேக். அண்ட்
S3 தான். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் இங்கே வந்து ட்ரேடே இன்றைக்கி நடந்திருக்கு ஆக்சுவலி. தென் இங்கே ஒரு கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆஸ் த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கறனால S3 ரிஜெக்ஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் ஹியர் பிகாஸ் இது ஒரு பியூட்டிஃபுல்லான டவுன் ட்ரெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஓவர் ஹியர் ஆஃப்டர் அ ரிஜெக்ஷன். ஆனால் இந்த பிக் கேண்டில் வந்து கொஞ்சம் ஐ டவுட்டட் இட். ஸோ மேபி 3 minutes it have given beautiful opportunity. ஸோ அது வந்து இந்த 3 minutes when we shifted it gives a beautiful opportunity. ஸோ இங்கே நம்ம இங்கே ஒரு PE trade till only till S3 or like only till 20 MA. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான் இன்றைக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று இங்கே பேங்க் நிஃப்டியில் பியூட்டிஃபுல் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடச்சிருக்கு. இன்னொன்று இன்றைக்கி சூப்பர் டே ஃபார் பையர்ஸ். லாஸ்ட்டு 3 days வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துச்சு. ஈவன் தோ அது வந்து மேக் பண்ண முடிஞ்சுனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சைட்வேஸ் தான் மார்க்கெட். அப்போது இந்த ரெண்டு கேண்டில் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ அண்ட் மறுபடியும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சு இதுதான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு I took this CE trade and I scalped till here. இங்கே இது வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்ன மார்க்கெட்டில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா பேஷன்ஸ் ஒன்லி த ட்ரேட். நம்மளுக்கு வேணுங்கிற நம்மளோட செட்டப், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியான ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்தால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும். அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிசிப்ளின் வந்து படிப்படியாக தான் வரும். அப்புறம் தென் நான் வந்து எப்போவுமே சைக்காலஜி படி பேசுகிறதுக்கு ரொம்ப சைக்காலஜி அண்ட் நம்மளோட மைண்ட் செட், நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, அந்த ப்ரெசன்ஸில் இருக்கோமா, அந்த ஃபோக்கஸ் இருக்கா, அதெல்லாம் ரொம்ப நம்ம டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸை விட அதில் ஃபோக்கஸ் அண்ட் நம்ம மைண்ட் செட் நம்ம ஹாப்பியாக இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றைக்கி டே வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து ரிலாக்ஸ்டாக இல்லை, நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது மார்க்கெட் ஓப்பனே பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுப்போம். அன்றைக்கி மைண்ட் செட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்மளுக்கான டேஸ் வரும். அதை மட்டும் எடுத்து நம்மளால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து என்னோடய செட்டப் படி என்ன ட்ரேட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கேன். டிஸ்கஸ் பண்ணி நான் பேங்க் நிஃப்டி குயினில் வந்து எப்போவுமே வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஸோ இது வந்து நான் இன்றைக்கி 6th Feb தான் ஆக்சுவலாக. இன்றைக்கி 7th Feb நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். லைக் நான் எஸ்டர்டே மார்க்கெட் தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நேற்று பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆஃப்டர் அ சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார் 2 days ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு PE, நல்ல ஒரு CE ட்ரேட்ஸ் வந்து நல்லா கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு அப் அண்ட் இங்கே ஒரு ஏன்னா இங்கே வந்து 100 points மேலே வந்து நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ கால் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இங்கே நல்ல மொமெண்டமாக இருந்திருக்கு. 2 big candles ஆல்சோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே,
That's it. Yeah, thank you. Please support and subscribe to my channel. டெய்லியும் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நான் என்ன நாலேஜ் ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.